ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் டெலிவரி பேபி வந்து டெட் ஆகி பிறந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா எனி டிசபிலிட்டிஸோட பிறக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஒரு குழந்தை வந்து ஸ்டோன் ஸ்ட்ரக்சரில், அதாவது கல் மாதிரி பிறந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு ரேர் ஃபினாமினா. ஸ்டோன் பேபி சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். உலகத்திலே மொத்தம் ஒரு 300 சைல்டு தான் வந்து இப்படி பிறந்திருக்கு, அதாவது மொத்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலையுமே. ஸோ இதை இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தோபீடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால நடக்குதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கல, லைக் அன்னோன் ரீசன் தான். பட் சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா லைக் எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அதாவது யூட்ரஸில் இல்லாமல், அதாவது கருப்பையில் இல்லாமல் அதர் தென் யூட்ரஸ் இன் ஃபெலோப்பியன் டியூப், ஓவரி, சர்விக்ஸ், அப்டமினல் வாலில் வந்து இந்த குழந்தை வந்து ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ஒரு ஃபினாமினா வந்து ஏற்படுது அப்படின்ட்டு வந்து நிறையா ஸ்டடீஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதுசான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.